வெல்கம் பேக் டு பிளெண்டர் பிகினர் டியூட்டோரியல்ஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜியோமெட்ரிக் நோடு யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூடவே நம்ம வந்து மெட்டீரியல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த விஷயத்தையும் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம சோடா கேனை வந்து அனிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனிமேஷனோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து பேசிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ தான் நம்ம அனிமேஷன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, அனிமேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைம் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேனல் தான் வந்து ரொம்பவும் முக்கியமான பேனல். ஸோ டைம் லைன் ஷிஃப்ட் F12 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லைன் வந்து நார்மலாக இப்படி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணி பெருசாகிக்குங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து நம்பர்ஸ் இருக்கும். 1, 10, 20 இது மாதிரி நம்பர்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுனா ஒவ்வொரு கீ ஃப்ரேம். இது வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம், இது வந்து 2வது கீ ஃப்ரேம், 3வது கீ ஃப்ரேம், 4வது கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீ ஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஒன்றும் இல்லைங்க. கீ ஃப்ரேம்ங்கிறது நம்ம ரெண்டர் போட்டால் ஒரு இமேஜ் வருதுல்ல. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம். நமக்கு வந்து ஃபோட்டோ இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்னா சிஸ்டத்தில், அது வந்து ஒரு ஃப்ரேமாகி ஆகும். அது கணக்கு வச்சுங்க. இது மாதிரி 0லேருந்து 1 அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்குங்க. அதுக்கப்புறம் 1வது ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ வைங்க, 2வது ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ வைங்க, 3வது ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ வைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 30 ஃபோட்டோ வச்சுட்டிங்கன்னா இந்த 30 ஃபோட்டோவும் ஒரு செகண்டில் வந்து உங்களுக்கு ரன் ஆகுங்க. ஸோ ஒரு செகண்டில் இந்த 3 ஃபோட்டோவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 30 ஃபோட்டோவுமே டிஸ்பிளே ஆகி முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ். ஓகே, அதாவது நார்மலாக டிஃபால்ட்டாக கீ ஃப்ரேம்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு செகண்டுக்கு 30 கீ ஃப்ரேம் டிஃபால்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக வரும். சில பேர் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 60 ஃப்ரேம்ஸ் வைப்பாங்க. 60 ஃப்ரேம்ஸ் வைக்கும்போது இன்னுமே அனிமேஷனும் உங்களுக்கு வந்து லேக் ஆகாமல் சீக்கிரமே உங்களுக்கு விசுவலைஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு ரெண்டரிங் டைம் நிறைய ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 30 ஃப்ரேமே வந்து நம்ம ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம்ங்கிற ரேட்லேயே நம்ம ரெண்டர் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ FPXங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பர் செகண்டு. அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ரன் ஆகணும், உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியணும் அப்படிங்கிறது தான். இப்போது இது பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம் பர் செகண்ட் நம்ம வந்து இருக்குது. ஸோ 24 ஃப்ரேம் பர் செகண்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு வந்து 24 ஃப்ரேம் வந்து 24 ஃப்ரேம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ வந்து இந்த கேப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுக்காட்டி ஸோ இந்த ரெண்டர் சிஸ்டம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து இது போகும்போது இதுக்கு இடையில வந்து பிளர் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த கட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி. அப்போ கொஞ்சம் அந்த மூமெண்ட்லாம் கை வந்து அப்படி மூவ் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கை மூவ் ஆகிறது, பைக் மூவ் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளரு ஆட் ஆன மாதிரி இருக்கும். இதுவே வந்து 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும், எங்கேயுமே பிளர் ஆட் ஆகாது. ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பிளர் ஆட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் பர் செகண்டுங்க. இது ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஃப்ரேம் பர் செகண்ட் நம்ம எங்கே செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தீங்கன்னா அவுட்புட்னு இருக்குல்ல, ரெண்டருக்கு ஆப்ஷன் கீழே இந்த அவுட்புட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக வந்து 24 இருக்கும். நம்ம வந்து 30 வச்சுக்கலாம். ஸோ 30 வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக 30 வந்து வச்சு தான் நீங்கள் வந்து ரெண்டர் போட்டு வீடியோ வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு வீடியோவோ அனிமேஷனோ கிடைக்குங்க. ஸோ அதனால்
நம்ம 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்னும்போது இது எல்லாமே ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 30 ஃப்ரேம்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரேம்ஸ்னு பார்த்துட்டோம். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 0 to 150 வச்சு இருக்கா, இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை இதை வந்து ஷார்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இங்கே இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் வந்து எனக்கு எங்கேருந்து ஆகணும் அப்படின்னா எனக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணுங்க. ஸோ ஆனால் 0லேருந்து இருக்குது, பட் எனக்கு வந்து ரெண்டர் வந்து எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே வச்சுட்டோம், செட் பண்ணிட்டோம். ஸோ 1 எண்டு வந்து எனக்கு வந்து 250 வச்சும் இருக்கணுங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணுறது, இங்கே செட் பண்ணுறது. இல்லை எனக்கு 500 வச்சும் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம 500 வச்சும் வச்சுட்டோம்னா நமக்கு 500 வச்சும் இந்த இது வந்து வந்துடுங்க. ஸோ இது அளவுக்கு நம்ம வந்து ரெண்டர் ஆகும். நமக்கு இதே மாதிரி இதளவுக்கு கீயும் பண்ணிக்கலாம் 500 வச்சும். இன்னமும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா நம்ம இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேனல் வரும். ஸோ இந்த பேனலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது ஜம்ப் டு எண்ட் பாயிண்ட். ஸோ இதில் இந்த சைடு உள்ள எண்டு பாயிண்ட்டுக்கு போ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து அனிமேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 248 ஃப்ரேமில் வச்சு நான் கீப் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி கொண்டு வரலாம். அதே நேரத்தில் நமக்கு வந்து இதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எண்டு பாயிண்ட் நம்ம என்ன வச்சுருக்கோமோ, அதாவது இந்த சைடு உள்ள எண்டு பாயிண்ட்டுக்கு போயிடும், 1வது பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடு உள்ள எண்டு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா 500க்கு வந்துடும். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் டு கீ ஃப்ரேம். ஸோ ஜம்ப் டு கீ ஃப்ரேம்னா இப்போ இருக்க கீ ஃப்ரேம்லேருந்து இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஃப்ரேமு அதாவது கீ வச்சுருக்கணும். நம்ம வந்து கீ வச்சுருப்போம். ஸோ இப்படி ஒரு கியூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ இந்த கியூபுக்கு நான் வந்து ஒரு மூவ்மெண்ட் செட் பண்ணுறேங்க. இப்போ நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பக்கத்தில் உள்ள இந்த சைடு உள்ள கீ ஃப்ரேமு ஏதாவது ஒன்றுக்கு இப்போ நான் சென்டரில் இருக்குன்னு வைங்க, எனக்கு இந்த சைடு உள்ள கீ ஃப்ரேமுக்கு ஜம்ப் பண்ணு அப்படின்னு நான் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த சைடு எனக்கு பக்கத்தில் என்ன கீ ஃப்ரேம் இருக்கோ அதுக்கு போயிருங்க. இப்போ இன்னொரு கீ ஃப்ரேம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணால் மறுபடியும் அந்த கீ ஃப்ரேம் போயிருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே இருக்குது, நான் இதுக்கு பக்கத்தில் உள்ள கீ ஃப்ரேம் போ அப்படின்னா இந்த சைடு உள்ள கீ ஃப்ரேம் போகிறதுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணேன். இதுக்கு அடுத்து எங்கே கீ ஃப்ரேம் இருக்குது அதுக்கு ஜம்ப் பண்ண அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணால் அதுக்கு அடுத்த கீ ஃப்ரேம் போயிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ இது ரெண்டும் இந்த சைடு இந்த சைடு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு இது இந்த சைடு ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்படியே நம்ம ரிவர்ஸில் ப்ளே பண்ணணும் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். அடுத்து வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ பண்ணுறது நம்ம எப்படின்னு பார்த்துறோங்க. ஸோ கீ பண்ணுறது ஓகே, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா XYZ இல்லை லொக்கேஷன் வந்து எல்லாமே 0 இருக்குது. ஸோ G வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சிட்டோம். இதையும் நம்ம 0 ஆக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் A கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷனை வந்து கொடுத்தேன்னா இங்கே 0 ஆயிரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அது வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் A
பண்ணி நம்ம வந்து லொக்கேஷனை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே 0 இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு நான் வந்து கீ பண்ணிக்கிறேன். அது கீ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் கீபோர்டில் ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லொக்கேஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம், லொக்கேஷனில் மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாக்கில் நம்ம மூவ் பண்ண போகிறோம், எக்ஸில் மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது ரொட்டேஷன் நம்ம எதுவும் பண்ணல, ஸ்கேலும் எதுவும் பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஐயை ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் மட்டும் கீ ஆகும். உங்களுக்கு கீ ஆயிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆனதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் இது வந்து ஃபில் ஆகிடுங்க. ஸோ பட் இதெல்லாம் எதுவுமே எல்லோ கலரில் ஃபில் ஆகலை அப்படின்னா இது வந்து இன்னும் கீ ரொட்டேஷன் நம்ம கீ பண்ணலை, ஸ்கேலும் கீ பண்ணல. அப்போ ஸ்கேலும் ரொட்டேட்டும் அனிமேட் ஆகாது, லொக்கேஷன் மட்டும் அனிமேட் ஆகும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு 30 ஃப்ரேமில் வச்சு இதை வந்து மூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே, மூவ் பண்ணிக்கலாங்க. இங்கே ஒன்று கவனிச்சா தெரியும், இங்கே இருக்கும்போது எல்லாமே எல்லோவாக இருந்துச்சு. நான் இந்த கீ வச்சுருந்த இடத்த விட்டு நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஓப்பனாக இருக்குன்னு கீ ஆகலை, கீ பண்ண ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணணும்னா அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. ஸோ அப்போ இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து கீ பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கீ பண்ணுறதுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் ப்ரெஸ் பண்ணோம்னா கீ ஆயிருங்க. அதே நேரத்தில் நம்ம இங்கேயுமே கீ பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நம்ம வந்து கீ பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் கீயாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ் லொக்கேஷன் மட்டும் நம்ம பண்ணணும்னா இதை மட்டும் கீ பண்ணிக்கலாம். இல்லை ஒய்லேயும் மூவ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒய்யையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஜீலே மூவ் ஆகுது அப்படின்னா 3ஐயுமே நீங்கள் கீ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு எக்ஸில் மட்டும்தான் மூவ் ஆகுது, இல்லைனா எனக்கு வந்து ஜீயில் மட்டும்தான் மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு மட்டும் நீங்கள் கீ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மட்டும் கீ இருக்குங்க. ஸோ இது வந்து சிங்கிள் கீ பண்ணுறது. சிங்கிள் கீயாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கிரப் சொன்னால் சிங்கிள் கீ ஆகிரும். நார்மலாக கீ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுக்கு ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷனை ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்கன்னா 3மே கீ ஆயிருங்க. ஸோ இது வந்து லொக்கேஷன் மட்டும் பண்ணிட்டோம். எனக்கு லொக்கேஷனோட எனக்கு வந்து ரொட்டேஷன் சேர்ந்து வரணும் அப்படிங்கும்போது நான் 15th ஃப்ரேம் வச்சு இதில் வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேங்க. ஸோ நான் அதை வந்து ஒய்யை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐயை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேஷனாக கொடுக்குறேன். இல்லைன்னா எனக்கு லொக்கேஷனையும் கீ பண்ண ரொட்டேஷனையும் கீ பண்ண அப்படின்னா இதை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல லொக்கேஷனும் கீ ஆயிடுச்சு, ரொட்டேஷனும் கீ ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து இங்கேயுமே 360. ஸோ இதை வந்து 0 ஆக்கிடுவோம். ஸோ அப்போ தான் 0லேருந்து 360க்கு மூவ் ஆகும். இப்போ இங்கேயுமே ஐஎம்ஐக்கு லொக்கேஷன் ரொட்டேஷனை கீ பண்ணிக்குவோம். ஸோ எனக்கு இங்கேருந்து மூவ் ஆகி போகுதுங்க. இப்போது எனக்கு மேலே போகும்போது இந்த இடத்துல எனக்கு ஸ்கேலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இந்த 30th ஃப்ரேம்லேருந்து எனக்கு வந்து 51th ஃப்ரேம் வந்து இப்போ நம்ம கரெக்டாக கொண்டு 30th வைக்க முடியாதுல்ல. ஸோ முன்ன பின்னே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கிட்ட உள்ள கீ ஃப்ரேம் போகணுன்னா இதை அமைக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த கீ ஃப்ரேமுக்கு போயிடுது. இப்போ இங்கே வந்து நான் ஸ்கேலு வந்து எனக்கு 1லே இருக்குது. நம்ம ஸ்கேலு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேலு 0 பண்ண முடியாது. 0 பண்ணால் மறைஞ்சிரும். டிஃபால்ட்டாகவே 1 தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேலையும் நம்ம வந்து கீ பண்ணணும் அப்படின்னா ஐயை ப்ரெஸ் பண்ணி எனக்கு வந்து 3ஐயுமே கீ பண்ணிடுது. லொக்கேஷன் ரொட்டேஷன் ஸ்கேலு அப்படின்னா 3ஐயும் கொடுத்துட்டு அடுத்து வந்து கீ ஃப்ரேம் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே போயிட்டு நான் ஸ்கேலை வந்து ஒரு 1.5 கொடுத்துக்கிறேங்க. 1.5
1.5. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கேலுக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டோம். இதில் வந்து ஜீல மட்டும்தான் செஞ்சார், மற்ற எதுக்குமே கீ ஆகலை. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே கீ பண்ணிக்கலாம். ஐயை ப்ரெஸ் பண்ணி எனக்கு மூணுமே லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலையுமே கொடுத்து நான் கீ பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு மூணுமே எனக்கு கீ ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து கீ பண்ணுறது. இன்னொரு மெத்தட்லாம் கீ பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சிங்கிள் கீ பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், தனித்தனியாக கீ பண்ணிக்கிறது. இங்கே வச்சு ஒரு எனக்கு வந்து ரொட்டேஷன் மட்டும் கீ வேணும், இங்கே வச்சுட்டு அப்புறம் இங்கே போயிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு மறுபடியும் ஸோ நமக்கு எந்த கீ வேணுமோ அந்த கீயை மட்டும் நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ எனக்கு வந்து ஒயில் மட்டும் ரொட்டேட் ஆகு, எனக்கு ஜீலாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை மட்டும் கொடுத்தோம். ஆனால் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படியே திரும்புது. இங்கே பாருங்கள், XYZலாம் எனக்கு வந்து கீ ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பட் ஆனால் நான் கீ பண்ணது என்னமோ ஒயில் மட்டும்தான். ஸோ ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆனது மட்டும்தான் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி தனித்தனியாக பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தனித்தனியாக இங்கே போய் கீ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஆட்டோ கீயும் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கீயிங். இதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு மூவ் பண்ணிங்கனாவே அங்கே வந்து கீ ஆட்டோமேட்டிக்காக கீ வந்து ப்ளேஸ் ஆகுங்க. ஸோ நான் எதுவுமே அமுக்கலை, மூவ் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கீயிங். மேக்ஸிமம் ஆட்டோ கீ நான் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் வந்து ஆட்டோ கீ யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக மூவ் பண்ண இடத்துனாவே அதுவே கீ ஆயிரும். ஸோ அது கீயே தலைவலியாக மாறிடும். அதனால எல்லாருமே மேனுவல் கீயே பண்ணி பழகுங்க. ஆட்டோ கீ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து அனிமேஷன் பேனல். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்மளோட சோடா கேனை அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க.